காலை வணக்கம் ரைடர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் ஸ்ரீதர் மார்ஷல் லீகல் பைக்கர்ஸ் ரைடர் மச்சி பேசுகிறேன். ஓகேங்க, இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போக போகிறோம். நம்ம ரைடர்ஸ் ஆர்மியில் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ரைடு போய். ஸோ அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நியர்லி ஒரு 40 பைக்ஸ் எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா 40 மெம்பர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 2 பேர் வள்ளின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் வராங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்க, நம்ம அப்படியே போகலாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா உடுப்பி ருச்சியில் ஒரு 10-12 பைக் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து நீலாம்பூர் டோல்கேட்டு அங்கே ஒரு 10 பைக் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் பேலன்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க. ஸோ 3 ஒர்க்கை நம்ம ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கண்ட்ரி குரூப் ரிசார்ட் நம்ம போகிறோம். ஓகேங்க, ஒரே ஃபன்னாக இருக்குது. சரிங்க, நம்ம அப்படியே நீ எப்படி சொல்கிறீங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்படியே போவோம். நம்ம அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. ஓகேங்க, மைக் ஆன் ஆகிடுச்சு. அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண மட்டும்னா ரிசீவர் ஐடியல் மோடு போகுதுங்க. அதனால தான். ஓகேங்க, நம்ம பெட்ரோல் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நவீன் ப்ரோ கால் பண்ணார். அவர் ஆந்தி வேல் இருக்காருனாரு. அனைவரும் நம்ம தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, என்ன தெரியல, பார்க்கலாங்க. நம்ம போயிட்டு அதுக்கப்புறமா பசங்களாம் வந்ததுக்கப்புறங்க திரும்பி நம்ம அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் வரல அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்க, நம்ம பார்க்கலாம். அங்கே போய் பார்த்து அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட ரைடர்ஸ் ஆர்மியில் நம்ம ரைடு கண்டக்ட் பண்ணி 6 months பக்கமாக ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. மோட்டோ கன்னிவலுக்கு அப்புறம் நம்ம ரைடை கண்டக்ட் பண்ணல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போட்டுக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் சாப்டரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு குரூப்பில் ஆக்டிவாக இருந்துக்காட்டி. ஸோ நானும் ஈஸ்வர் ப்ரோவும் இப்போது எல்லாம் ஏற்பாடு பண்ணி நவீன் ப்ரோ மற்ற எல்லா ரைடர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் பக்காவாக ரைடு போகலாம் அப்படின்ட்டுங்க. அதான் பிரேக்ஃபாஸ்ட் ரைட் பிளான் பண்ணி கிளம்பி வந்தாச்சு. அவனாச்சு ரீச் ஆகிட்டுங்க. இன்னும் யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம இப்படியே முடிப்பு ருச்சி தான் நான் வந்து ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் போட்டுருக்கிறேன். சாரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டுருக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை வண்டி இங்கே வந்திருக்கு வராங்கன்னு தெரியல. நான் 6:30 மணி டைம் சொல்லியிருந்தேங்க. மணி இப்போது 6:02 ஆச்சு. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு வராங்க இங்கே எதுன்ட்டு. ஏன்னா வந்துட்டாங்கன்னா அப்படியே கான்வாய்க்கு அப்படியே ஜாயின் பண்ணி சூப்பராக கொண்டு போயிடலாம். ஏன்னா 3 கான்வாயாக இன்றைக்கி இப்போ பிடிச்சாலும் பிடிக்கணும். ஏன்னா ஒரே கான்வாயாக போக முடியும், ஒரே கான்வாயாக போகலாம். பட் ஆனால் பைக்ஸ் எத்தனை வருது எனக்கு தெரியல. ஸோ அந்த பைக்குக்காக தான் இப்போது வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரூப்பில் வரன்னு போகிறாங்க, சில பேர் வள்ளி போகிறாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா 2 பேர் இப்போ வரன்னு வேறு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் காம்பன்சேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா 40 மெம்பர்ஸ் நாங்கள் சொல்லி வச்சுருந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பார்க்கலாங்க எப்படின்னு எதுன்ட்டு. ஏன்னா இந்த போகிற ரிசார்ட் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். சரி, நானும் போய் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு தான் போயிட்டுருக்குறோம். நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறோம் என்ஜாய் பண்ணட்டும். ஓகேங்க, நீ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கப்புறம் நீ ரைடிங் கேலண்டர்ஸ்லாம் போட்டுங்க. நீ மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டே ரைடு ஒன்று போகணும் ரைடர்ஸ் ஆர்மியில். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. நானும் ஈஸ்வர் ப்ரோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிங்க. நீ ரைடிங் உண்டான எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கணும். சரி, பார்த்திங்க நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். இருங்க அப்படியே பார்க்கலாம் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வரலினா நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதனால் ரூல்ஸ் பார்க்குற வழி எங்கடா வந்துட்டு இருக்கிற வண்டி வருதுன்னு தெரியுது. பாருங்க எப்படி வந்துட்டுருக்கான்ட்டு. ஓகேங்க, இதுதாங்க காலையில் பிரச்சனையே. ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணுங்க, இல்லைன்னா பெரிய தலைவலி. ஒரு ஆள் இங்கே நம்ம தான் ஃபஸ்ட்டு. சரிங்க, நம்ம உள்ள போட்டுக்கலாம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, மற்ற வழியில் விட்டு வந்தால் எப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. எல்லா வண்டியும் வந்துடுச்சு. இல்லை 9 பேருக்கு பாருங்கள். ஹாய் 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 ஹாய். அப்படியே அதுக்குள்ள கால் வந்துருச்சு. அப்படியே இருங்க, அட்டன் பண்ணிக்கலாம். ஈஸ்வர் ப்ரோ, நான் கிளம்பிட்டேன் ப்ரோ. இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே ப்ரோ, ரைட். ஓகே, சரி, ஓகே. ப்ரோ நாங்கள் மெதுவாக வரோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடுறோம். அதில் வந்துடுவாங்க. ஓகே 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 ஓகே. சாரிங்க, அதுக்குள்ளே ஈஸ்வர் ப்ரோ கால் பண்ணிட்டாரு. கால் வந்துடுச்சு, ஒன்றும் பிடிச்சில்லைங்க. சரிங்க, வண்டியெல்லாம் லைன் அப் ஆகுது பாருங்கள். அதில்
ஒவ்வொரு வண்டியாக போய்க்கலாம். ப்ரோ வாங்க, பின்னாடி வாங்க. ஓகே, சரிங்க. எல்லா வண்டியும் லைனாக போயிடுச்சு. நம்ம இன்னி அப்படியே கிளம்ப வேண்டியதான். போயிட்டுங்க இதில் போய் இன்டர்காம்ங்களா, ஒரே நிமிஷம். ஆன் ஆயிடுச்சா? இருங்க, நான் ஆன் பண்ணுறேன். நீங்கள் போங்க, ஆன் பண்ணிக்கிறேன் போங்க. ஓகே, இன்டர்காம் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, வண்டி அப்படியே நகர்த்தலாம். நீங்கள் போயிட்டு நீலாம்பூரில் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஈஸ்வரமூர்த்தி ப்ரோ கூப்பிட்டுருந்தாரு. 2 வண்டி தான் வந்துருக்கலாமா. நம்ம போகிறதுல மற்ற வண்டியெல்லாம் வந்துன்னு நினைக்கிறேங்க. சரி, பார்க்கலாங்க எப்படி என்னன்னு பார்ப்போம். சரிங்க, வண்டியில் மூவ்மெண்ட் ஆகுது, ஒன்றா போகுது. ஓகே, அந்த 2 வண்டி மட்டும் முன்னாடி போகிறேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவாங்க. ஸோ அவங்க போய் நீலாம்பூரில் வெயிட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அந்த 2 வண்டி நீலாம்பூரில் வெயிட் பண்ணோம். நம்ம மீதி வண்டி தான் அப்படியே பின்னாடி ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே போய்க்கலாங்க. ஓகே, சரிங்க. நம்ம அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறமா நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. கான்வாய் ரைடு மெயின்டைன் பண்ணி போகிறதாங்க அவங்க ஒரு ரைடருக்கு உண்டான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு திறமை இருக்குதுங்க. ஒரு கான்வாய் ரைடு போயிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கான்வாய் வந்து கரெக்டாக போகணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஒரு சிங்கிள் லேன் 2 லேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி போகிறாங்க. பட் கான்வாயில் பொறுத்த வரைக்கும் முன்னாடி போயிருக்கிற வண்டி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேப் விட்டு பின்னாடி வண்டி போச்சுன்னா தான் நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்க முடியுங்க. இப்போ நான் இந்த இடத்துக்கு கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேப் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். இருந்தால் மட்டும் தான் நம்ம கான்வாய் ரைடு பக்காவாக கொண்டு போக முடியும். ஓகேங்க, நல்லா தெரியுது பாருங்க. ஓகே, சரிங்க. நம்ம அப்படியே போகலாங்க. போயிட்டு நம்ம நீலாம்பூர் செக் போஸ்ட் கிட்ட வந்து அப்புறம் நான் திருப்பி நான் உங்களுக்கு மற்ற பசங்களை ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நான் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஹைவேஸில் பாருங்கள், கான்வாய் கொஞ்சம் பிரேக் ஆகும். ஒருத்தர் மார்ஷல் இருப்பார், ஹெட் ஒருத்தர் பார்த்து டெயில் இருப்பாங்க. இப்போ நான் டெயில் பண்ணிட்டு இருக்கேன். ஹெட்டு பார்த்தீங்கன்னா நவீன் படம் பிக்கப்பில். ஸோ எல்லா நேரம் பர்ஃபெக்டாக கான்வாய் போகும் அப்படிங்கிறது வந்து ரேருங்க. ஏன்னா அக்கார்டிங் டு டிராஃபிக் தகுந்த மாதிரி கான்வாய் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா பேனிக் ஆக வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டு டிஸ்டன்ஸ் விட்டு வண்டி ஓட்டுங்க. ஏன்னா அது டிஸ்டன்ஸ் விட்டு வண்டி ஓட்டிங்கன்னா தான் நீங்கள் மிஷின் ஏதாவது பிரேக்கிங் பண்ணாங்கன்னா நம்ம போய் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். ரோடு ஃப்ரீயாக இருக்க டைமில் கான்வாய் கன்டினியூ பண்ணிங்க, ஒரே கான்வாயை கொண்டு போய்க்கிங்க, பிரச்சனையே இருக்காது. இப்போ வண்டி போயிட்டுருக்கு, லைனாக கான்வாய் செட் ஆகி போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகேங்க, பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது. ஓகேங்க, இன்னும் இப்போ ஒரு 10-11 வண்டி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஜாயின் பண்ணணும், 40 வண்டி, இன்னும் 30 வண்டி ஜாயின் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஸ்பாட் இப்போ நீலாம்பூரில் ஒரு 15 வண்டி 10 வண்டி நினைக்கிறேங்க. இதில் நம்ம கருப்பங்கரை ஜங்ஷனில் அங்கே தான் வண்டி அதிகம், 15 வண்டி முக்கியமாக ஜாயின் ஆகுதுங்க. சரி, பார்க்கலாம். அங்கே போயிட்டு அப்புறம் நம்ம அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா நீலாம்பூரில் பார்த்தீங்கன்னா வண்டி ஆல்ரெடி நிற்கிது. இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க என்கிட்ட. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கன்டினியூட்டி பண்ணலாம். நம்ம அங்கே போயிட்டு அப்புறம் நம்ம திருப்பி மறுபடியும் ஜாயின் பண்ணுறாருங்க. செக் போஸ்ட்டுங்க, சாரி டோல்கேட்டு. இதில் நம்ம டோஸ்ட் லெஃப்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லா வண்டியும் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மார்ஷல் ஒரு வண்டி போனால் தாங்க அவர் குறுக்காட்டி ஏதாவது டேர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வண்டி குறுக்காட்டி எல்லாத்தையும் பைக்கில் போக வைப்பாங்க. ஸோ அதனால் மார்ஷல் வந்து ஒவ்வொரு கான்வாய் ரைடும் கம்பல்சரி தேவைப்படும். திரும்பி போயிட்டுருக்கலாம். 98 பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம். கான்வாய் ரைடப்போ மஸ்ட்டுங்க ஒவ்வொரு வண்டி பின்னாடி கேப் விட்டு போகணும். இங்கே பாருங்கள், சைக்கிள் போகிறவங்க சைக்கிளிங் டே வர்றது. சின்ன குழந்தைங்க நிறையா இருக்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சைக்கிள்ஸ் இருக்குன்ட்டு. ஏதோ ஈவெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூப்பர், நல்லா இருக்குல்லங்க, செம. ஓகே, கரெக்டாக கான்வாயில் விடு. சரிங்க, நம்ம அடுத்த இதில் போய் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாங்க. கான்வாய் கரெக்ட் ஆயிடுச்சு. நான் என்ன போயிட்டு காமிக்கிறேன். ஒரு மார்ஷல் வண்டி தனியாக வெளியில் வரும். சூப்பராகுங்க. பட் இதே மாதிரி 100 வண்டி 200 வண்டியெலாம் போகிற பார்த்தீங்கன்னா நம்ம டீமை 1 2 3 4 அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் போகணுங்க. ஏன்னா ஒருக்க போக முடியாது. ஒரு 10 வண்டி டு 15 வண்டி ஒரு கான்வாய் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கான்வாய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி போய்க்கிங்க. ஓகேங்க, நம்ம இந்த நீலாம்பூர் டோல்கேட் இன்னொரு 6-7 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. சரி, நம்ம அங்கே போயிட்டு நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம திருப்பி வெளியில் வந்தாருங்க. ஓகே,
ஓகேங்க, நீலாம்பூர் டோல் வரப்போகுது. இங்கே நம்ம பைக்கர்ஸ் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணோம்னாங்க. யார் யார் வந்திருக்காங்க என்னங்கிறது தெரியல. ஈஸ்வரமூர்த்தி கூட 2 பைக் தான் வந்துருக்குன்னு சொன்னார். பட் ஆனால் இங்கே ஒரு 11 பைக் பக்கமாக இருக்குதுங்க. எங்கே வெயிட் பண்ணுறோம்? அதோ இங்கே நம்ம ரைட். ஓகே, கொஞ்சம் ஓகே, எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாம் வந்து இப்போ கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட். ஓகே, நம்ம வண்டி அப்படியே இதில் போடலாம், லைன் அப் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் வந்துட்டாங்க. சரி, நம்ம திருப்பி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோவில் விளாடுங்க. ஓகேங்க, இங்கேருந்தெல்லாம் கீர் அப் பண்ணிட்டோம். நீ அப்படியே கிளம்ப வேண்டியதான். நீ போய் அடுத்தது கற்பகம் ஜங்ஷனில் போய் நீ அவங்கள பிக்கப் பண்ணிட்டோம்னா நீ அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரிங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணிவிட்டுங்க. அப்புறமா நம்ம வீடியோ வரலாங்க. எஸ் ஐயா. ஓகேங்க, கான்வாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே மூவ் பண்ணலாங்க. வண்டி எத்தனை போகலந்தாங்க, எத்தனை வண்டி போகுதுன்னு பாருங்கள். எல்லாரும் வர்றாங்க பாருங்க. கான்வாய் பாருங்க, பெரிய கான்வாய் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. செமையாக இல்லைங்க. இன்னும் இதுவோ இன்னும் ஒரு 15 வண்டி கனெக்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11 வண்டி கனெக்ட் ஆகிருக்கு. அது போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 வண்டி கனெக்ட் ஆகணும். பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜுக்கிட்ட போனோம்னா அங்கேயும் கனெக்ட் ஆகிடுவாங்க. சரிங்க, நம்ம அப்படியே இந்த கொஞ்சம் இந்த இதை தாண்டிட்டு நம்ம அப்புறமா நம்ம வீடியோ எடுக்கலாருங்க. வந்தாச்சு ப்ரோ. ஆக்சுவலாக சிக்னலுங்க. எல்லா வண்டி பாருங்கள் 2 லைனில் ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி நின்னோம்னா தான் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? கான்வாய் ரைடு இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. வரணும் இப்போ சிக்னல் பாருங்கள், 2 லைன் அவங்களுக்கு சிக்னல் விட்டுச்சுன்னா அப்படியே சிங்கிள் லைனாக மாறிக்குவாங்க. ஓகேங்க, நம்ம சிக்னல் தாண்டிட்டு மறுபடியும் பவர் பண்ணணும், அப்படியே வீடியோ கனெக்ட் பண்ணலாங்க. ஆனால் இன்னும் ரைடர்ஸ் நிறைய இருக்காங்க, நம்மளுக்கு கூட ஜாயின் பண்ணணும். நம்ம போய் கனெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாங்க. ஓகே, கான்வாய் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னு. இந்த லாஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க தெரியுங்களா, லைட் வச்சு தெரியுங்களா? ஓகே, இன்னும் 15 வண்டி கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் பெரிய கான்வாய் வரும். சூப்பராக இருக்குல்லங்க. கான்வாய் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா ஹைட்டுங்க. வண்டி போகிறது எப்படி தெரியுதுன்னு பாருங்க. பையனாக எல்லா வண்டி போயிட்டுருக்கு சரிங்களா? காற்று சரியான காற்றுங்க, பயங்கர ரொம்ப இதாக இருக்குது. சின்ன வண்டியில் வரவங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். டிராஃபிக் சரியான காற்றுங்க. வண்டியை ஒரு சைடில் தள்ளுது, அந்தளவுக்கு காற்று. ஓகே, சரி, நம்ம அதை தாண்டிட்டு முன்னாடி வீடியோவில் விளையாடுங்க. கற்பகம் காலேஜ் ஜங்ஷன் வந்துட்டாங்க. நான் வண்டியும் ஒரு சிக்னல் போட்டாங்க, சிக்னல் நிற்கிறோம். சிக்னல் தாண்டி தான் மற்ற வண்டியெலாம் நிற்கணும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, நம்ம பார்க்கலாம். இப்படி சிக்னல் சார் ரைட் சைடு நிற்கிறாங்களா? இல்லை ப்ரோ, சிக்னல் தாண்டி ரைட் சைடு நிற்கிறாங்களா? ஓகே, சரிங்க, நம்ம சிக்னல் தாண்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கம்மி பண்ணாங்க. அந்த டீம் பார்த்து வீடியோ கம்மி பண்ணுறாருங்க. ஓகேங்க, சிக்னல் விட்டாச்சு. எங்கே நிற்கிறாங்க தெரியல. எம்பிஎஸ் பேக்கில் நிற்கிறாங்கிறாங்க. எம்பிஎஸ் பேக்கில் நிற்கிறாங்களா? எப்படி ரைட்டில் வண்டி கட் ஆகுமா? ஓகே, ரைட்டில் போகலாங்க. வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் நிற்குது. இங்கே நிற்கிறாங்க எல்லோரும். ஓகே, சரி, இங்கேருந்து கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம போய்க்கலாங்க. சரிங்க, ரைட், நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிக்கலாங்க. ஓகேங்க, கான்வாய் கிளம்பு போகுது.
ப்ரோ லைன்ல இல்லைங்க, லைன்ல ப்ரோ, லைனுக்கு போய் நாங்கள் போய் பேசிக்கலாம் ப்ரோ. லைன் போய்க்குங்க, நலகரம் சங்கவி பேச வச்சுங்க, லைனுக்கு போங்க, அப்படி பேசிக்கலாம் ப்ரோ. பருவே போங்க. ஓகேங்க, கான்வாய் கிளம்பும்போது மறுபடியும் எல்லாம் இங்கிருந்து போயிட்டு நான் வண்டி எடுத்துட்டு நான் திருப்பிட்டே வரோம். கான்வாய் கனெக்ட் ஆயிடுச்சுங்க, பெரிய கான்வாயாக போகுது. பின்னாடி நம்ம கௌதம் ப்ரோ போயிட்டு இருக்காரு ஜிஎஸ்ல. ஏன்னா இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இருக்குது, டோல்கேட் இருக்குது, அதனால் வேறு வழி நம்ம இந்த இடத்துல தான் போய் ஆகணும். தெரியுதுங்களா கான்வாய் எவ்வளோ கோர்ஸ் போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். எப்படின்னா கான்வாய் கிட்டத்தட்ட ஒரு 40 பைக் பக்கமாக இருக்குங்க. ஓகே, தாண்டிடலாம். தெரியுதுங்களா நிறையா வண்டியெல்லாம் போயிட்டு மேலே மறைஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குங்க. வா 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 ப்ரோ, சரியான கான்வாய் ப்ரோ. நல்ல ஒரு 40 வண்டி பக்கமாக இருக்குது, மிக நீண்ட கான்வாய். சரியா தெரியுதுங்களா எத்தனை வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. சரி, நம்ம வந்து அந்த பக்கம் போயிட்டு ரோடு கிளியர்னா போயிட்டு வரலாம். கான்வாய் பாருங்க. சரி, நான் பின்னாடி போகிறேன், எத்தனை வண்டி போகணும்னு போட்டு பாருங்களேன். நான் வந்துக்கணும் ப்ரோ, வண்டி போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வண்டிக்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க. ஓகே, போகலாம் 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 போகலாம். நம்ம தான் மார்ஷல் எடுத்துருக்குறேங்க. எல்லா வண்டியும் 4 வண்டி போயிட்டு 10 பின்னாடி வந்துருக்கு. ஓகே 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 ஓகே, இண்டிகேட்டர் போட்டு போயிட்டு நம்ம லெஃப்ட் இறங்கணும். நம்ம இந்த ஏரியா வந்துட்டு பக்கமா. ஓகே, எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இறங்கி பாலத்துக்கு கீழே போய் போகணுங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரில் தான் போய் போவோம். சரிங்க, நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். ஏங்க என்னாச்சு? ரூட் கன்ஃபியூஷனாகி போயிட்டுருங்க பாருங்கள், எல்லா வண்டி எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. ஓகே, 9.5 கிலோமீட்டர் போகணுங்களா மாற்றி சொல்லிட்டு சொன்னார். அப்போ ஹைவே சைடு ப்ரோ. ஓகே 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 பாருங்க. சூப்பராக இல்லைங்க கான்வாய், செம கான்வாய்ங்க. சரிங்க, நம்ம அப்படியே தாண்டி போயிட்டு அப்புறம் வீடியோ போகலாம். கூகுள் மாதாஜி வழக்கம் போல் தன் வேலையை காட்டி விட்டார். போட்டு ரூட்டை கன்ஃபியூஸ் பண்ணி அங்கே பண்ணி இங்கே பண்ணி மறுபடியும் திருப்பி பைபாஸ் வந்துட்டோம். பார்க்கலாம், மறுபடியும் ஈஸ்வரமூர்த்தி ப்ரோ தான் போயிட்டுருக்காரு. கான்வாய் போயிட்டுருக்கு பாருங்க. தெரியுங்களா பஸ்ஸை தாண்டி லாரி தாண்டி கான்வாய் வேறு லெவல். சரிங்க, போகலாங்க. நாங்கள் ரூட்டை கண்டுபிடிச்சி திருப்பி அப்புறம் வீடியோவில் வராதுங்க. நல்லா பெரிய இல்லைங்க வேறு செக் போஸ்ட். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. செக் போஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, சரி, நம்ம செக் போஸ்ட் தாண்டி நம்ம வந்து போய்ட்டு வீடியோ வரலாம். ஓகேங்க, இந்த பாலத்தில் லெஃப்ட் எடுக்கணும். கீழே போய் ரைட் நினைக்கிறேங்க. ஓகே,
நம்ம கேங் தாங்க ரைஸ் இருக்குன்னா மண்ணாங்க. அவ்வளோதாங்க எதுவும் போகலாம். சரிங்க, நம்ம அப்படியே அந்த கான்வாய் பிடிச்சி திருப்பி வீடியோவில் விளாடுங்க. ஓகேங்க, வந்தாச்சு. நம்ம ரிசார்ட் பக்கமாக வந்துட்டோம். வண்டியில் பாருங்க, இங்கே ஆக்சுவலாக அது ஃபாரஸ்ட் ஏரியா செக் போஸ்ட் இருக்குது. அதனால் உள்ளே வந்து வரணும். லைனாக போயிட்டு போகிற வண்டி பாருங்க, நல்லா தெரியும். சரிங்களா, மலையேறி வந்து புதுக்கை ரிசார்ட்டு வந்தாச்சு ப்ரோ. உள்ளே போகணும். போங்க ஊருங்க. இன்டர்காமில் பேசிட்டு அதனால் பேசிட்டு ஓகே. இருங்க சொல்லிடலாம். 3 வண்டி பின்னாடி வரும். நவீன், இன்னொரு 3 வண்டி வர சொல்லி இருக்குல்ல? ஆமாம், சரிங்க, நம்ம உள்ளே போகலாம். நவீன் இருந்தால் அந்த 3 வண்டி கூட்டி வந்துடுவோம். அப்படிங்க பாருங்க, இது போதுங்க, தெரியுதுங்களா? எப்படி பாருங்க. வெல்கம் டு கண்ட்ரி கிளப் ரிசார்ட். ஃப்ரைடே சார்மியோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய இடம் வந்துட்டோம். எல்லாம் போட்டுட்டாங்க பாருங்க. இறங்கிட்டோம். ஓகேங்க, உள்ளே வந்துட்டோம். ஓகேங்க, எல்லோரும் வந்தாச்சு. டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். சரிங்க, நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ப்ரோ, நரேஷ் ப்ரோ, வாங்க ஒரே நிமிஷம் போயிடலாம். வாங்க. ஓகேங்க, வெல்கம் டு ரைடர்ஸ் ஆர்மி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ரைட் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். சில பல பிரச்சனைகள்னால பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் அப்படியே கேப் ஆகி போச்சு. திருப்பி இப்போ ஆக்டிவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரைடு தான் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போட்டிருக்கோம். ஸோ இன்னி வர போகிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரைடிங் கேலண்டர்லாம் அனுப்பிச்சுட்றேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ரைடுக்கு வாங்க. ஸ்டே ரைடு, 1 டே ரைடு, இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, மற்ற ரைடெலாம் போடலாம். அதில் யாராவது புதுசாக வந்துக்கிறீங்க இப்போ 1 2 3 4 5 6 7 கௌதம் ப்ரோ தெரிய பிரச்சனை இல்லை. புதுசாக வந்தவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி. ஓகே, புதுசாக வந்தா நீ பின்னாடி போ, நீ பழைய ஆள் தானே, பின்னாடி. ஓகேங்க, புதுசாக வந்தீங்களா, வெல்கம் டு ரைடர்ஸ் ஆர்மி. பாருங்க, அடுத்த ரைடில் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ ரைடு மட்டும்தான். அதில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரைடு நான் கண்டக்ட் பண்ணோம். புதுசாக வந்தவங்க எல்லாருமே நீங்கள் பழைய ரைடர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பர்ட் ரைடர்ஸ் நிறைய இருக்கிறீங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த கான்வே ரைடு மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக ஓட்டுங்க. கான்வேல கரெக்டாக வாங்க. அது லெஃப்ட் ரைட் மறுபடியும் எடுக்காதீங்க. நான் ப்ராப்பராக சொல்லிகிட்டே இருக்கிறேன். திருப்பி கான்வே ரைடு எல்லாம் மாறுறீங்க. ஹைவேஸில் கான்வே ரைடு மாறினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். கான்வே ரைடு எப்போவுமே கரெக்டாக பாருங்க. ஒவ்வொரு வண்டிக்கு 10 அடி கேப் விட்டுவாங்க. பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா நிறுத்துங்க, எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பெட்ரோல் அடிக்கணும்னா ஹேண்ட் சிக்னல் காமிச்சிங்க. ஹேண்ட் சிக்னல் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஹேண்ட் சிக்னல் தெரியுமா? தெரியாதவங்க நெட்டில் நிறைய இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்த ரைடு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் அந்த ஹேண்ட் சிக்னல் எல்லாமே நான் சொல்கிறேன். ப்ரோ முன்னாடி இருக்குங்க ப்ரோ, நீங்கள் முன்னாடி வைங்க. ஏன் முன்னாடி போக சொன்னால் அங்கே வீடியோ கவர் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் போக சொன்னேன். ஓகே, சரி நான் இப்போ ரொம்ப பேசி உங்களெல்லாம் அடிக்க விரும்பல. போங்க, எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தென் அதுபோக ஃபால்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணால் மட்டும் சார்ஜஸ் ஆகும், அது பார்த்துக்குங்க. மற்ற எல்லாம் ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ரைடு சூப்பராக பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த ரைடில் வந்து நம்ம எப்படி போகலாம், என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் தெளிவாக தர்றேன். அதை பேஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ என்ஜாய் கேஸ், எல்லாம் பாங்க, எடுத்துக்கலாம் தாராளமாக.
ஓகேங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம வண்டி நிற்கிது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேங்க. வண்டி எத்தனை வண்டி நிற்கணும்னு பாருங்களேன். இது ஜிஎஸ். ஹைடா தம்பிங்களா, உங்களே ஒரு கெத்தார் போட்டு எடுக்கலாம். எடுத்துருவோம். ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க நம்மளையே. ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே, அது பார்த்தீங்கன்னா வண்டி இந்த பக்கம் வண்டி நிற்குது. ஓகே, வண்டி பாருங்க ஏகப்பட்ட வண்டி நிற்குது. கார்ஸில் வேறு பேர் நிறையா வந்திருக்காங்க, வேறு டீம் ஆக்சுவலாங்க. நம்ம எல்லாமே பைக்கில் தான் வந்திருக்கோம். இதாங்க கண்ட்ரி கிளப் ரிசார்ட். ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க பாருங்க நம்மளால். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அவங்கள அப்படியே கிளம்ப சொல்லிட்டேன். அவங்க கிளம்பிக்குவாங்க. நம்ம திருப்பி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க. ஸ்டில் தட் டேக் கேர், பை பை, see you, பார்க்கலாங்க.